வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. தனுசு ராசி. ஸோ உங்களுக்கு ராசி அது நாளில் இருக்கும்போது தாயார் வந்து கொஞ்சம் வந்து அடமெண்ட்டாக இருப்பாங்க, நீங்களும் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ பிடிவாதத்தை வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஓகேங்களா. இது யாருக்கு ரொம்ப மேஜராக இருக்கும்னா, நீங்கள் தனுசு லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரங்க நடக்கிறவங்களுக்கு மேஜராக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். மற்றபடி 2ஆம் அதிபதி சனி. ஸோ 2இல் வந்து சனி வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அக்டோபர் 2024 மேலே பார்த்திங்கன்னா சனி வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல வெற்றிகள் இருக்கும். குடும்பத்துக்கு நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. ஸோ 3ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் இருக்கும். நமக்கு தேவையில்லாமல் சில பேர் வந்து நம்ம மொபைலை ரெக்கார்ட் பண்ணுறது, கேமரா வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதி குரு வக்ரமாக இருக்கிறது. 4இல் வந்து குரு வக்ரமாக இருக்கிறனால வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது தாயார் வந்து நீங்கள் சொன்னதை வந்து கொஞ்சம் கேட்காம கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க. என்னம்மா நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறது, நீங்கள் கெஞ்சிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து சின்ன சின்ன செலவுகள் வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 7இல் இருக்கும்பொழுது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், அவங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். குழந்தைகளுடைய வெற்றிகள் வந்து நீங்கள் கேட்டு பூரிச்சு போவீங்க. அதே நேரத்தில் வந்து 5இல் வந்து ராகு இருக்கும்போது சில நேரங்கள் குழந்தைகள் வந்து கொஞ்சம் மாணவமாகவும் ஒரு இதாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. குழந்தைகளுடைய கல்வி சம்மந்தமான விஷயங்களுக்காக வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து வெளிநாடு போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மேற்படிப்புக்காக வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம்தான். 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு சுக்கிரன் வந்து 11 இருக்குது. நல்ல லாபங்கள்லாம் இருக்குங்க, பெரிய பெரிய லாபங்கள் இருக்குது, நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனாலும் சுக்கிரனும் சூரியனும் வந்து ஒன்றா இருக்கும்போது அஸ்தங்கம் பண்ணும்போது கொஞ்சம் இந்த ஒரு வாரம் வந்து அந்த லாபங்கள் வந்து அடுத்த வாரம் சேர்த்து வரும். ஸோ அதனால் வந்து அது வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேலையிலலாம் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு, ஓனர் மதிக்க மாட்டேன்றாரு, மேனேஜர் மதிக்க மாட்டேன்றாரு, ஒரு கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும். லைஃப்பில் வந்து அதெல்லாம் சகஜம்தான். ஏன்னா வந்து எல்லாமே அனுபவங்க. என்னை பொறுத்தவரை வந்து எவ்வளோ நீங்கள் வந்து வெளியில் வந்து திட்டு வாங்கி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வேலை பார்த்து கற்றுக்குறீங்களோ நாளைக்கு உங்கள் லைஃப் வந்து ஒரு பெரிய லெவலில் போகுங்கிறது தான் உண்மையான விஷயம். நிறைய விஷயங்களே கற்றுக்க முடியும். ரொம்ப சஃபிஸ்டிகேட்டாக இருந்தீங்கன்னா எதுவுமே கற்றுக்க முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களோட பெயின் இஸ் கெயின், அதுதான் உண்மையானது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ மற்றபடி கடன் கேட்ட இடத்துல வந்து கிடைக்கணும், கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. 7ஆம் அதிபதிக்கு வந்து 5ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதி செவ்வாய் இருக்கிறனால அவர் வந்து கணவன் மனைவி நடுவில் வந்து நல்ல ஒரு கருத்துரிமித்த ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், குதூகலம் எல்லாமே இருந்தாலும் சில நேரங்களில் சின்ன சின்ன எமோஷன்ஸும் இருக்கும். சில நேரம் மனைவிக்கு வந்து தேவையான விஷயங்களை வாங்கி கொடுப்பது போன்ற விஷயங்கள்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய உயர்கல்விக்காக வெளிநாடு பயணம் செல்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கான முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது தனுசு லக்னமாகுது, செவ்வாய் திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க, ராகு திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்குலாம் வந்து நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதிக்கு வந்து சனியுடைய பார்வை இருக்கும்போது தேவையில்லாத வீட்டில் வந்து குடும்பத்தில் வந்து பழைய பேச்சுகள், பழைய காலத்து கதைகள், 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகள்லாம் பேசி அதனால் சின்ன சின்ன சலசலப்புக்கு வரும். ஸோ யாருக்கு வரணும் போது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தனுசு லக்னமாக வந்து சனி திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான நிறையா இருக்கிறனால இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து ஏன்னா 8ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதீதமான எதிர்பார்ப்புகள், அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறலைங்கிற ஏக்கத்தில் வந்து கத்துறது தான். அதனால் வந்து அதை பற்றி இனிமேல் பேசி புண்ணியம் இல்லைங்கிறது முதல்ல வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ 9ஆம் அதிபதி நீச்சமாகுது, அதுவும் 11 நீச்சமாகும்போது லாபங்கள் கிடைச்சாலும் அது வந்து கொஞ்சம் வந்து ஒரு அவமானத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்பா சம்மந்தமான விஷயங்கள் அப்பா வந்து அவமானப்படுத்துவார், சில நேரங்கள் அப்பாவே அவமானப்படுவார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து ப்ளஸ்ஸு தான். அது வந்து நமக்கு வந்து ஒரு லாபத்தை கொடுக்குது, பட் அதே நேரத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு வருத்தத்தையும் கொடுக்குறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா வந்து நீச்சம்ங்கிறது வந்து நம்ம வந்து தகுதி குறைவே அப்பப்போ அப்படி வெளிக்காட்டும், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி புதன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமாக இருக்குது. ஸோ பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் பார்ட்னர் சேர்றதுக்கு முன்னாடி ஆள் எப்படி என்னங்கிறத யோசித்து சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி லாபங்கள், நல்ல லாபங்கள்லாம் அற்புதமாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த வாரம் வந்து கொஞ்சம் லேக் அடித்து அடுத்த வாரம் அந்த லாபம்லாம் ஒன்றா சேர்த்து டபுளாக வருங்கிறது தான் உண்மையான விஷயம் சொல்லிட்டு இந்த வாரம் மட்டுமில்ல வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக இறைவனை பிரார்த்தனை கொண்டு உங்களிடம் விடைபெறுவது லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.